சாயிரம். நல்லவர்களுக்கு மட்டுமே ஏன் சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று குழப்பமே அடைய வேண்டாம். உரசாமல் வைரத்தை பட்டை தீட்டவும் முடியாது. அதே போல நெருப்பில் சுடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்தவும் முடியாது. நமக்கு வரும் சோதனைகளும் அப்படித்தான். நம்மை பட்டை தீட்டுவதற்காகவும் செதுக்குவதற்குமாகத்தான் பிரச்சனைகள் வருகிறது என்பதை தீர்க்கமாக நம்பலாம். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. முடிவுக்கு கொண்டு வருகிறேன் உன் சாயப்பா. சோதனைகளை கடந்து சாதனைகளை பல சாதனைகளை படைக்கத்தான் போகிறாய் என் அன்பு பிள்ளையே. எப்பொழுதாவது மற்றவர்களுக்கு நீ தீமை செய்யும் பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். உனக்கான நாளைய துன்பத்தை இன்றே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு செய்ய துவங்கு. மற்றவர்களுக்கு பிரச்சனை உன்னால் வந்தாலும் வரலாம். ஆனால் உன்னுடைய சிரிப்பு மற்றவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து விடாமல் பார்த்துக்கொள். உனக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலக கற்றுக்கொள். ஒன்றை மட்டும் தெளிவாக மனதில் பதிய வைத்துக்கொள் என் பிள்ளையே. பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்கான முயற்சியை நீதான் எடுக்க வேண்டும். நீ எதையெல்லாம் விட்டு விலகுகிறாயோ அதனால் ஏற்படும் துன்பங்களையும் நீ விட்டு விலகுகிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. அந்த துன்பத்திலிருந்து நீ விலகுகிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆம் என் பிள்ளையே, உனக்கு தேவையில்லாதவைகளை விட்டு விலகிவிடு. நீ மற்றவர்களுக்கு எதை கொடுக்கிறாயோ அதைதான் நீயும் பெறுவாய் என்பதை புரிந்து கொள். நீ எதை கொடுக்கிறாய் என்பதில் மிக மிக கவனமாக இருக்க கற்றுக்கொள். மற்றவர்களுக்கு நீ அன்பை கொடுத்தால் நீ கொடுத்ததை விட பல மடங்கு அன்பை திரும்ப பெறுவாய், பாசத்தை திரும்ப பெறுவாய். அதே போல மற்றவர்களுக்கு வலிகளையும் துரோகத்தையும் வேதனையையும் நீ கொடுத்தால் நீ கொடுத்ததை விட பலவிதமான வலிகளையும் துரோகத்தையும் பிரச்சனைகளையும் நீ சந்திப்பாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னோடு இருப்பவர்கள் உனக்கு தெரிந்தே மற்றவர்களை சூழ்ச்சியில் வீழ்த்துகிறார்கள் என்றால் கவனமாக இரு. அப்பொழுது மிக மிக கவனமாக இரு, எச்சரிக்கையாக இருக்க கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, நீயும் ஒரு நாள் அவர்களால் சூழ்ச்சியில் வீழ்த்தப்படுவாய் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அன்பை எப்பொழுதும் அளந்து பார்க்காதே என் பிள்ளையே, உணர்ந்து பார்க்க கற்றுக்கொள். உணர்ந்து பார்க்க கற்றுக்கொள். நீ புத்திசாலியான மனிதராக இருந்தால் இயல்பாகவே நீ அன்பாகவும் அனைவரையும் இணைத்து கொள்ளும் தன்மையோடு இருப்பாய் என்பதை புரிந்து கொள். அப்படித்தான் நீயும் இருக்கிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய உண்மையான பாசமும் அன்பும் உன் சாயப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். நீ என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும் என் பிள்ளையே. நீ எப்படி என்று கொஞ்சம் சுய ஆய்வு செய்து கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. உன்னுடைய செயல்களால் மற்றவர்கள் ஒருபோதும் வருந்தக்கூடாது என்பதை நினைவில் வைத்து கொண்டுதான் ஒவ்வொரு செயலையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெளிவாகவே புரியும். இங்கு பல சூழ்நிலைகளில் வருத்தப்படும் நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றார்கள் மற்றவர்கள். எனவே அந்த ஒரு நிலைக்கு நீ செல்லாமல் இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய நல்ல மனது எனக்கு நன்றாகவே தெரியும். உண்மையான அன்பும் அக்கறையும் காட்டுபவரை யாருமே இந்த காலத்தில் மதிப்பதே இல்லை என் பிள்ளையே. அதுதான் இந்த உலகம் நியதியும் கூட. மாறாக காயப்படுத்திவிட்டு கடந்து செல்பவர்களைத்தான் துரத்தி துரத்தி அன்பு செலுத்துகிறார்கள் இங்கு பல பேர். எனவே என் பிள்ளையே, எப்பொழுதுமே உண்மையான அன்பு யாரிடத்திலிருந்து வருகிறதோ அவர்களுக்கு மறந்தும் கூட துரோகம் நினைக்க எண்ணாதே. ஆழமான அன்பு புன்னகையில் மட்டுமல்ல, சிலரின் கோபத்துக்குள்ளும் ஒளிந்திருக்கும் என்பதை புரிந்து கொள். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாப்பட்டவர்கள் என்பதை
தெரிந்து கொள். உன்னை யாராவது நிராகரித்தால் கவலையே கொள்ளாதே என் பிள்ளையே. பெரும்பாலும் விலை உயர்ந்தவற்றை தான் வாங்க இயலாமல் நிராகரிக்கிறார்கள் என்பதை யதார்த்தமான உண்மை. அதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. உனக்கு முக்கியமானவர்கள் தவறு செய்தால் அந்த தவறை அப்பொழுதே அந்த நிமிடமே மறந்துவிட கற்றுக்கொள். ஒருவேளை அந்த தவறு மிக பெரியதாக இருந்தால் அவர்களையே மறந்துவிட கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, அதுதான் உனக்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. ஆம் என் பிள்ளையே, கவனமாக இருக்க கற்றுக்கொள். நீ விதைத்தது எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் அறுவடைக்கு வந்தே தீர வேண்டும், வந்தே ஆக வேண்டும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி, இதுதான் நிதர்சனமான உண்மை. புத்தகங்களை விட சில மனிதர்கள்தான் வாழ்வை உனக்கு அதிகமாக கற்றுத்தருகிறார்கள் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிள்ளையே, வாழ்வில் 100 நண்பர்களை தேடுவதை விட 100 ஆண்டுகள் நிலைத்து நிற்கும் நண்பர்களை தேட பழகு. அதுதான் உன் வாழ்விற்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது, உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் நல்லது, உன் வாழ்வும் நலமாகும். அப்பொழுதுதான் தெரியாமல் செய்தாலும் சரி, தெரிந்தே செய்தாலும் சரி, நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன்னிடம் திரும்ப வரும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. புரிந்து கொண்டு செய்ய பழகு. துரோகிகளையும் துரோகங்களையும் சில நேரம் நினைத்து பார்க்க கற்றுக்கொள் என் பிள்ளையே. அது மீண்டும் நீ ஏமாறாமல் இருப்பதற்கு உனக்கு உதவி செய்யும். மிக யதார்த்தமாக மனதில் பட்டதையெல்லாம் அப்படியே பேசிவிடாதே. உன்னை சுற்றி இருப்பவர்களிடம் மனதில் பட்டதை வெளிப்படையாக கூறுபவர்களிடமிருந்து இந்த உலகமும் உறவுகளும் சற்று விலகியேதான் நிற்கும் என் பிள்ளையே. எனவே மனதில் பட்டதை அப்படியே சொல்லிவிடாதே அனைவரிடமும். காலம் சிலரை மறக்க செய்துவிடும், ஆனால் சிலரின் அன்பு காலத்தையே மறக்க செய்துவிடும் என் பிள்ளையே. இதை புரிந்து கொள், இதை தெரிந்து கொள். ஆசைக்காக பொய்யாக வாழ்வதை விட பாசத்திற்காக உண்மையாக வாழ்ந்து பார்க்க கற்றுக்கொள். மனதிற்குள் வலியும் குறையும், வாழ்வும் நிறைந்து இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும், நிம்மதியாகவும் இருக்கும் உன் மனது. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்களை நீ சந்தித்தாலும் சரி, எத்தனை இன்னல்களை நீ அனுபவித்தாலும் சரி, எத்தனை பேர் உனக்கு திட்டமிட்டே இன்னல்களை தந்தாலும் சரி, உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும் என்று கஷ்டத்தை உனக்கு கொடுத்தாலும் சரி, சிறந்த சிந்தனை, உயர்ந்த எண்ணங்கள் தான் உன்னை எப்பொழுதும் நிலையாக வைத்திருக்க உதவும் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும் உன் எண்ணங்களை மட்டும் உயர்வாக வைத்துக்கொள். உன்னுடைய சிந்தனையை மட்டும் நேர்மறையாக வைத்துக்கொள். நீ நினைப்பதற்கு மாறாகவே எல்லாம் உன் வாழ்வில் மாற்றமாக நிகழும். பிறர் கூறும் விமர்சனங்களை எப்பொழுதுமே காதில் வாங்கி கொள்ளாதே. அது நல்லதோ கெட்டதோ அவை உன்னுடைய வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் என்பதை புரிந்து கொள். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும், அதனால் உனக்கு ஒரு இழப்புமே இல்லையே என் பிள்ளையே. பின் எதற்காக அவர்களின் பேச்சை நினைத்து நினைத்து வருத்தப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? ஆபத்து காலத்தில் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் கடுகளவும் துரோகம் செய்ய எண்ணி விடாதே, நினைத்து கூட விடாதே. அந்த பாவத்தை நீ எங்கு சென்றாலும் கழிக்கவே முடியாது, கழுவவே முடியாது. பற்றியும் சிந்திக்காமல், யாரை பற்றியும் நினைத்து பார்க்காமல், எது வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் நான் நிம்மதியாக இருப்பேன், சந்தோஷமாகவே இருப்பேன், நிம்மதியாகத்தான் என் வாழ்வு இருக்கும் என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே விருப்பப்படியே சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிப்பார்கள். வேறு பலரோ அது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், இது கிடைத்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே இருப்பவர்கள். அந்த சந்தோஷத்தை அவர்கள் விருப்பப்படியே, அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு விலகி நின்று அவர்கள் எதிர்பார்த்தது, அவர்கள் ஆசைப்பட்டது, அவர்கள் கிடைப்பது, ஆசைப்படுவது அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கும் வரை அவர்களுடைய சந்தோஷத்தை அவர்கள் தள்ளி வைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.
என் தலையை அடமானம் வைத்தாவது என்னுடைய கடனிலிருந்து நான் வெளியே வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக தலையை அடமான வைக்கக்கூடிய அத்தனை கஷ்டத்தையும் அனுபவித்து பின்தான் அந்த கடனிலிருந்து மீள்கிறார்கள். இப்படியாக அனைத்து இன்பத்தையும் வேண்டும் வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அந்த இன்பத்திலும் ஒரு துன்பத்தை கலந்துதான் யோசிக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படிதான் அவர்களுடைய வாழ்வும் அந்த துன்பத்தை அனுபவித்த பின்தான் இன்பத்தை சந்திக்கிறது. இப்பொழுது புரிகிறதா? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடக்கும் என்று நான் உனக்கு கூறுவது இப்பொழுது உனக்கு புரிகிறதா? நீ விரும்பியதுதானே உனக்கு நடக்கிறது. நீ கேட்பதுதானே உனக்கு கிடைக்கிறது. நீ நினைப்பதுதானே உனக்கு நடக்கிறது. நீ நல்லதாகவே நினைத்தால் எதுவுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் உன் வாழ்வில் அனைத்தும் உனக்கு நேர்மறை எண்ணமாகவே நிகழும். நீ நினைப்பதுதான் உன் வாழ்வு. இதை புரிந்து கொண்டாலே போதும் பெண் பிள்ளையே, உன் வாழ்வு நிம்மதியாகவே இருக்கும். சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும். எதை நோக்கி உன் எண்ணங்கள் பாய்கிறதோ, எதை நோக்கி உன் எண்ணங்கள் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் இருக்கும். இப்படி இருந்தால்தான் இன்பம், அப்படி இருந்தால்தான் இன்பம் என்று நீ விருப்பப்பட்டதால்தான், நீ விரும்பியதால்தான் எல்லாமே உனக்கு நடக்கிறது. அப்படி இருக்க வேண்டுமே என்று பலவித துன்பத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அந்த துன்பத்திற்கு பின் இன்பத்தையும் சந்திக்கிறாய். ஆனால் நீ விருப்பப்பட்ட அந்த இன்பம் நடக்கும் பொழுது அதை இன்பமாகவே நீ உணர்வதே இல்லை. எந்த கோணத்தில் நீ அணுகுகிறாயோ, எந்த கோணத்தில் உன் பார்வை இருக்கிறதோ, எந்த கோணத்தில் உன் மனம் செல்கிறதோ அதன்படிதான் உன் வாழ்வும் அமைகிறது, மாறுகிறது என்பதுதான் வாழ்வின் இரகசியமாகவே இருக்கிறது. எனவே ஒன்றை நன்றாக புரிந்து கொள். நீ மாற்றிக்கொள்ள வேண்டியது உன்னுடைய விருப்பங்களை அல்ல, உன்னுடைய சிந்தனைகளை, உன்னுடைய நோக்கங்களை, உன்னுடைய எண்ணங்களை, உன்னுடைய பார்வையை, உன்னுடைய மனதை. எனவே நன்றாக சிந்தனை செய்து உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய பார்வைகள் அனைத்துமே எதிர்மறை எண்ணங்களாக இல்லாமல் நேர்மறை எண்ணங்களாகவே இருக்கும்படி பார்த்துக்கொள். எப்படியாவது கஷ்டப்பட்டாவது வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைப்பதை விட்டுவிட்டு வாழ்வில் நாம் இஷ்டப்பட்டபடியே வாழ்வில் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று மாற்றி சிந்தித்தாலே போதும். உன் இஷ்டப்படியே உன் வாழ்வும் சிறக்கும், உன் வாழ்வும் மெழுகும். எந்த தடை வந்தாலும் அதை நம்பிக்கையோடு தாண்டி நான் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமே உன் மனதில் எழ வேண்டாம். தடைகளே இல்லாமல் என் வாழ்வில் இருக்க வேண்டும், அந்த தடைகளே இல்லாத வழியில் நான் சென்று வெற்றியை அடைய வேண்டும் என்று உன் எண்ணத்தை மாற்றி அமைத்து கொண்டாலே போதும், உன் வாழ்வு சிறக்கும். அப்படி இருந்து பார். அப்பொழுது தடைகளே உன்னை நெருங்கினாலும் கூட அந்த கஷ்டத்தை நீ உணரவும் மாட்டாய். அது உன் மனதை பாதிக்கவும் செய்யாது. புரிந்து கொண்டாயா என் பிள்ளையே? புரியவில்லை என்றால் மனதை ஒருமுகப்படுத்தி சாயப்பா முன்களுக்கு முன்பாக நம்பிக்கையோடு உட்கார்ந்து கொண்டு மீண்டும் ஒரு முறை கேள். உன் மனதில் தீர்க்கமான ஒரு தெளிவு பிறக்கும். உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நடத்தி கொடுக்க உன் சாயப்பா உன்னோடு இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? நீ விரும்பியது விரும்பியபடியே உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நான் அதை கிடைக்க என்னால் ஆன முயற்சிகள் அனைத்தையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். அனைத்தையும் உனக்கு நல்லதாகவே நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். நீ போராடும் விஷயத்தில் ஒரு அதிசயத்தை முடிவைக்க நான் அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருப்பேன். இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பார்க்காத மிகப்பெரிய வெற்றியும் பொக்கிஷமும் அதிசயமும் உன்னை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கேள் கண்மணி, உன் பல நாள் சோகம் இருந்த இடம் தெரியாமல், இருந்த சுவடே தெரியாமல் மறையப் போகிறது. நீ விரும்பியது அனைத்தும் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன். மிகப்பெரிய வெற்றியை நெருங்கிவிட்டாய் என் கண்மணியே. சாயிநாதரே, எவ்வளவு கடினமான நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பார்த்தா
வெற்றியை நெருங்கிவிட்டாய் என்று சொல்கிறீர்கள்? சந்தோஷம் என்ற வார்த்தை கூட என் வாழ்க்கையில் இல்லாமல் போய்விட்டது. சந்தோஷத்தை விடுங்கள், நிம்மதி கூட என் வாழ்க்கையில் என்ன என்று என்னையே பார்த்து கேட்கிறது. இப்படி ஒரு காலகட்டத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை பார்த்து சந்தோஷம் வந்துவிட்டது, நிம்மதி வரப்போகிறது, வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கிறாய் என்று கூறுகிறீர்களே சாயிநாதரே. நீ சொல்லிதான் எனக்கு புரிய வேண்டும். இல்லை, எனக்கு நீ பட்டு கொண்டிருப்பது, நீ வேதனைப்பட்டு கொண்டிருப்பது எல்லாமே எனக்கு தானாகவே தெரியும் என்று சொல்வீர்களே. இப்பொழுது நான் இந்த துயரத்தில் வாழும்போது அது உங்களுக்கு தெரியவில்லையா, புரியவில்லையா சாயிநாதரே? அப்படியிருந்தும் மிகப்பெரிய வெற்றியை நான் நெருங்கிவிட்டேன் என்று கூறுகிறீர்களே என்று நீ கேட்கிறாய் குழந்தையே. நீ விரும்புவது, ஆசைப்படுவது, எப்பொழுது எதிர்பார்ப்பது கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உனக்கு, நீ எதிர்பார்த்ததை எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு கொடுப்பேன் உன் சாயி தேவா. அதை உனக்கு கொடுப்பதற்கான நேரம் வந்துவிட்டது. இனி வரப்போகும் ஒவ்வொரு நாளுமே உனக்கு துணையாக நான் இருக்கப் போகிறேன். நீ கேட்டது அனைத்தையும் தரப்போகிறேன். நீ ஆசைப்பட்டது, நீ விருப்பப்பட்டது, என்னிடம் பிரார்த்தனையாக வைத்தது அனைத்தையும் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. இனி நல்லது நடந்தே தீரும். நான் உன்னுடனேயே இருக்கப் போகிறேன் என்ற வாக்கு கொடுத்த பிறகு உன்னுடைய நிச்சயித்த வெற்றி நிச்சயமாக உனக்குத்தான். அது வேறு யாருக்கும் செல்லவே முடியாது. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். அது உன்னை தவிர வேறு யாருக்கும் செல்லவும் செல்லாது. நான் அதை அனுமதிக்கவும் மாட்டேன். இத்தனை நாட்களாக நீ படும் வேதனையையும் நீ படும் துயரத்தையும் என்னிடம் சொல்லி சொல்லி கண்ணீர் சிந்தினாய் அல்லவா? அந்த கண்ணீருக்கெல்லாம் ஒரு பதில் கிடைத்துவிட்டது. இனி நீ பார்க்க போகும் எல்லா விஷயத்திலும், எல்லா இடத்திலும் உனக்கு வெற்றி மட்டுமே நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது. இது நம் வாழ்வில் நடந்து விடாதா? இது நம் வாழ்க்கையில் கிடைத்து விடாதா? நமக்கான சந்தோஷம் நமக்கு நிலைத்து விடாதா என்று ஏக்கத்தோடு நீ காத்திருந்த விஷயம் உனக்கு எல்லாமே சாதகமாக முடியப் போகிறது. உனக்கான அத்தனை முயற்சிகளையும் அத்தனை விஷயங்களையும் அனைத்தையும் நான் இனி என் பொறுப்பில் எடுத்துக்கொள்ளப் போகிறேன். உனக்கு ஏற்படும் அத்தனை நிகழ்வுகளிலும் உனக்கு பதிலாக நானே அனைத்துமாக இருந்து செய்யப் போகிறேன். அது எல்லாமே உன்னை வந்து சூழ்ந்து வெற்றி வாய்ப்புகளாக கிடைக்கப் பெறும் பொழுது நீ அமைதியாகவும் கவனக்குறைவாகவும் இருந்து விடாதே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். தவற விட்டுவிட்டு பின் மீண்டும் குழம்பாதே, புலம்பாதே. நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் குழந்தையே. என்னை கவனித்துவிட்டு உன் மனதில் எழும் தேவையில்லாத சிந்தனைகளையும் வீண் குழப்பங்களையும் வீண் கவலையையும் முதலில் சிந்தித்துப்பார். இது நமக்கு தேவைதானா என்பதை முதலில் யோசித்துப்பார். இப்படியே மனக்குழப்பத்தோடும் மனக்கலக்கத்தோடும் புலம்பிக் கொண்டும் வருந்திக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் கெடப்போவது உன்னுடைய மன நிம்மதி மட்டுமே. சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதை பாதிக்கும் அளவிற்கு ஏன் உன்னுடைய மனதை சக்தி இல்லாமல் வைத்திருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன் என்று நான் மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கிறேன். ஆனாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் உன் வாழ்க்கையை நினைத்து நீயே ஏன் கவலைப்பட்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உனக்கான மிகப்பெரிய உதவியை நிச்சயமாக இன்று இரவுக்குள் உனக்கு அளிப்பேன். உனக்கான அந்த நல்ல வாய்ப்பை உன் கண்களுக்கு காட்டுவேன். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். வேறு யாருக்கும் அது செல்லாது. குழந்தையே, நீ நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை. நாள் மட்டும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நினைத்தாலும் அது நடக்காமலேயே போய்விடுகிறது என்ற மனக்குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வந்துவிடு. முதலில் நடப்பது அனைத்தும் நல்லதுக்கே என்பதை நினைத்துக்கொள், புரிந்து கொள்.
நிச்சயம் நீ பூரண ஆசிர்வாதத்தை பெறுவாய். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன் என் பிள்ளையே. நீ மனமுடைந்து போகும் அளவிற்குத்தான் சோதனைகள் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. அந்த சோதனைகளையெல்லாம் தூசாக நினைத்துக்கொள். என்மேல் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா? உனக்கான நல்ல வழியை உன் கண்களுக்கு புலப்படும்படி நான் அழைத்து செல்வேன். அந்த பிரகாசமான வழியை உன் கண்களுக்கு நான் காட்டுவேன். நிச்சயமாக உனக்கான அந்த நல்ல நாள் இதோ இன்றே உன்னை தேடி வந்திருக்கிறது குழந்தையே. வாய்ப்பு ஒரு முறைதான், அதை சரியாக பயன்படுத்திக்கொள். வாழ்க்கையில் வென்றே விடலாம். மகிழ்ச்சி, ஆரோக்கியம், செல்வம் என்று எல்லா செல்வ நலன்களையும் பெற்று சுகமாகவும் வளமாகவும் வாழலாம். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு என் கண்மணியே. உன் மனதில் எப்பொழுதும் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியது என்னுடைய கடமை. உன் மனதில் நான் வசித்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ வேதனைப்பட்டால், நீ கண்ணீர் சிந்தினால் உன்னில் இருக்கும் உன் அப்பாவிற்கும் வேதனையாகத்தான் இருக்கும். கண்ணீர் தான் வரும் என்பதை முதலில் புரிந்து கொள். நீ வேதனைப்பட்டாலோ நீ கண்ணீர் விட்டாலோ உன் சாயப்பா சிலை போல் அப்படியே பார்த்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்துவிடு. உன் அப்பா அப்படியல்ல என் பிள்ளையே. என் பிள்ளைகள், என்னுடைய பாசமான பிள்ளைகள் வருத்தப்பட்டால் உன் அப்பாவிற்கும் நிச்சயமாக வலிக்கும் என்பதை புரிந்து கொள். அதன்படி புரிந்து நடந்து கொள். அதை மீறி உனக்கு தவறாக ஏதாவது செய்வேனா என்று நீயே யோசித்துப்பார். காயப்படுவது நீ மட்டும் அல்ல என் குழந்தையே. நானும் காயப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ காயப்பட்டால் உன் மனதை காயப்படுத்தும்படி நான் ஏதாவது செய்வேனா? நீயே சற்று சிந்தித்துப்பார். அவற்றையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன் மனதில் தெம்பு இல்லை என்றால் அப்படியே நான் உன்னை விட்டு விடுவேனா? சற்று யோசித்துப்பார். அப்படியாப்பட்ட அந்த அவநம்பிக்கை எண்ணத்தை உன் மனதிலிருந்து முதலில் தூக்கி எறிந்துவிடு. உன்னை யாராவது வேதனைப்படுத்தினாலோ துன்பப்படுத்தினாலோ காயப்படுத்தினாலோ அந்த வலிகளுக்கு நானே மருந்தாக இருப்பேன் என் பிள்ளையே. சோகங்களையும் அந்த வேதனைகளையும் உன்னில் ஏற்றுக்கொண்டு அதை தாண்டி போக பக்குவம் உன் மனதில் முதலில் இல்லை. அதனால்தான் இவ்வளவு வேதனைப்படுகிறாய். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அந்த நல்ல விஷயத்தை பற்றி உனக்கு புரிய வைக்கவே, உன்னை பற்றி உனக்கே அறிய வைக்கவே, உன் வாழ்க்கையை பற்றி நீ புரிந்து கொள்வதற்காகவே நான் இதை மாதிரி சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறேன் உன் வாழ்வில். அதனால் அப்பா எனக்கு கஷ்டத்தை தந்துவிட்டார், என் வாழ்க்கையில் நிம்மதி என்பதே இல்லை, அப்பா என் வாழ்க்கையை மீட்டெடுக்கவே இல்லை என்று தவறாக நினைத்து விடாதே. உன் வாழ்க்கையை சீர் செய்யத்தான் நான் சில சோதனைகளையும் சில பரீட்சைகளையும் வைத்து கொண்டிருக்கிறேன் பிள்ளையே. அப்பா உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு கண்ணீர் வரவழைக்கும் செயலை நிச்சயமாக செய்யவே மாட்டேன். உன் மனம் வேதனைப்படும் அளவுக்கு நான் எந்த செயலையும் நிகழ்த்தவும் மாட்டேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். உன் மனம் என்பது கோட்டை போல இருக்க வேண்டும். மிக கம்பீரமாக இருக்க வேண்டும். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் தைரியத்தை உன் மனதில் முதலில் கொண்டு வா. நான் தான் அதற்கு சில சோதனைகளை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளும் மனதை உனக்கு பலப்படுத்தவே இந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேன் என் கண்மணியே. அதனால்தான் உனக்கான அஸ்திவாரம், உன் மனதுக்கான அஸ்திவாரத்தை நான் போட்டு கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் கோட்டையைப் போல ராஜ கம்பீரமாய் எழுந்து உன்னை அவமானப்படுத்தியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் முன்னிலையில் உன்னை தலை நிமிர்ந்து வாழ வைப்பேன். உன்னை வேதனைப்படுத்தியவர்களை உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை கோட்டையில் கோபுரத்தில் உட்கார வைப்பேன் உன் சாயிநாதர். பயப்படாதே குழந்தையே. உன்னுடைய வேண்டுதல்களுக்கும் உன் கண்ணீருக்கும் நான் செவிசாய்க்கவே இல்லை என்று வருந்தாதே. உன் மனதை போட்டு நீயே குழப்பிக் கொண்டு உட்கார்ந்திராதே. ஒரு தாய் பறவை தன்னுடைய பிள்ளை பறவையை பறக்க வைக்கும். தன்னாலான எல்லா முயற்சியும் செய்து கொண்டே இருக்கும். அப்படியும் அந்த குழந்தை பறவை பறக்கவில்லை என்றால் உயரத்தை கண்டு அந்த குழந்தை பறவை அஞ்சுகிறது என்பது தாய் பறவைக்கு எப்படி புரியாமல் இருக்கும்? இப்படி பறக்கவே பயந்தால்
அதனால் எப்படி வாழ முடியும் என்று யோசிக்கும் தாய்ப்பறவை அந்த சின்ன பறவையை, அது வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ள அந்த பறவையை ஒரு தனி இடத்தில் கொண்டு போய் விட்டு விடுமாம். அந்த தாய்ப்பறவைக்கு தெரியாதா தன் குழந்தை பயப்படும் என்று? தெரிந்தும் அந்த குழந்தை பக்குவப்பட்டு அது மேலே மேலே உயர்ந்து பறக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் அதை போய் தனியாய் விட்டு விடுகிறது. அதே போலத்தான் குழந்தையே நானும் உன் சாயப்பாவும் நீ உன் வாழ்க்கையை பற்றி புரிந்து கொள்ளவும், உன்னை பற்றியே நீ புரிந்து கொள்ளவும், வாழ்க்கையை எப்படி திறம்பட வாழ வேண்டும் என்பதை பற்றி நீ புரிந்து கொள்ளவும் தான் உன்னை நிர்கதியாய் தவிக்க விட்டு சில காலம் பொறுமையாக நான் காத்திருக்கிறேன். உன்னை கைவிடுவதற்கு அல்ல. நான் எப்பொழுதும் உன்னை கைவிடவே மாட்டேன் குழந்தையே.